அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரோ பெண் வீட்டாரோ நிச்சயதார்த்தத்தை பற்றி ஒன்றும் பேசாதீங்க, பேசுனா கல்யாணத்தில் சிக்கல் வருமியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. கூட்டணி உறுதியாயிடுச்சு, அது இறுதியானது. ஆனால் அதை பற்றி பேசாதீங்க, இருதரப்பும் சொல்லுது. அதிலிருந்து எனக்கு என்ன படுது என்றால், இந்த பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, அல்லது இன்னும் இறுதிப்படுத்தப்படாத சில அம்சங்கள் இருக்குது. எங்கே அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோமோ என்று இருதரப்புமே யோசிப்பதாக எனக்கு படுகிறது. குறிப்பாக பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி ஆட்சி என்பது தான் இந்த கூட்டணியினுடைய இலக்கா என்பதில் இன்னும் ஒரு தெளிவு இல்லை என்று எனக்கு படுகிறது. அதனால தான் என்னென்னமோ வார்த்தைகள், அமித்ஷா அவர்கள் அவர் சில வார்த்தைகள் போட்டார், எடப்பாடியார் வேறு சில வார்த்தைகள் போட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கராராக பேசினது நண்பர் தம்பிதுரை தான். அவருடைய பேட்டியில் தான் தெளிவுபடுத்தினார். அது அவர் என்ன சொன்னார் என்றால், அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போதும் ஏற்பட்டதில்லை. அவர் அந்த வரலாறுலேருந்து வந்தார், 1952லேருந்து, இனியும் வராது என்று ரொம்ப விளக்கமாக கராராக பேசியது அதிமுக தரப்பில் தம்பிதுரை அவர்கள் தான். ஆனால் சகோதரி, ஆச்சரியமான விஷயம், அவருடைய பேட்டிக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் எடப்பாடியார் அறிக்கை வர்றார், இனிமேல் யாரும் கூட்டணி பற்றி பேசாதீர் அப்படின்னா சிக்கல் புரியுதுங்களா? சில விஷயங்களை இன்னும் ஒரு அந்தரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க ரெண்டு தரப்பும், அல்லது அவங்களுக்குள்ளே பேசி வச்சுருக்காங்க. குறிப்பாக அமித்ஷா எடப்பாடியார் அவங்க மட்டத்திலேயோ அல்லது அதுக்கு அடுத்த மட்டங்கள்லையோ. ஆனால் இப்போ அதை வெளியே பேச வேண்டியது இல்லையா என்கிற ஒரு புரிதல் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாரும் பேச அதை தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிறப்போ அதை பற்றி முழுமையாக விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்காங்கல்ல. அப்ப எடப்பாடி தரப்புல இருந்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை தாங்க போகுது. அகில இந்திய அளவுல பாஜக பெரிய கட்சி அப்படின்னாலும் கூட, அப்போ எந்த கட்சி தலைமை தாங்குதோ அந்த கட்சியில இருந்து வர ஸ்டேட்மெண்ட்டை தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க தான் சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது அதிமுக தானே. அவங்க தானே தலைமை தாங்கி இதை வழி நடத்த போறாங்க. இல்லை, அந்த பாயிண்டில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அமித்ஷாவே சொன்னார், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி. அதில் அல்ல பிரச்சனை. ஒருவேளை வெற்றி அடைந்தால் இந்த கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறுகிற கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது தான் குழப்பம். அதில் தான் நானும் கேட்குறேன், அதை டிசைட் பண்ண வேண்டியது பாஜகவா அதிமுகவா? ஏங்க, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். இதில் யார் டிசைட் பண்ணுற, டெசிஷன் என்ன, நீங்கள் யார் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏற்கனவே அது பற்றிய முடிவு இருக்கோ என்கிற சந்தேகம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் அப்படி சொல்ல புரிதலை கொடுத்துச்சுல்ல. இன்னொரு விஷயம், இந்த சிஎம்பிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த கொள்கை பிரச்சனைகளை எல்லாம் நிருபர்கள் கேட்ட உடனே அதெல்லாம் உட்காந்து பேசி, நாங்கள் பொது திட்டம், குறைந்தபட்ச பொது திட்டம் போட்டுக்கோமியான்னு. குறைந்தபட்ச பொது திட்டம்னால என்ன தெரியுமா அர்த்தம்? அப்போ கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி கட்சிகளும் பங்கு பெறுகிற ஆட்சின்னு அர்த்தம். அப்போ தானங்க அந்த குறைந்தபட்ச பொது திட்டம் தேவைப்படும். இல்லாட்டி எதுக்கு தேவை? அதை நம்ம ஏன் சார் அப்படி கொள்கை ரீதியாக இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் மும்மொழி அப்படிங்கறது தமிழ்நாட்டு ஏற்றுக்கொள்ளல. அப்போ அதை கொள்கை ரீதியாக எடுத்துக்கணும். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கல. இதெல்லாம் வராதா? நீட் விலக்கு இதெல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்குள்ள வராதா? இப்போ நீங்கள் சொல்கிறது சகோதரி, இதை பற்றியெல்லாம் பேசி ரெண்டு கட்சியும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்களுடன் ஒரு குறைந்தபட்ச பொது திட்டம் வரும். ஆனால் அந்த அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு என்ன ஆதாரம் சகோதரி நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும்? நான் சொல்வது சரித்திர ரீதியாக இது வரைக்கும் பொதுவாக எடப்பாடி சொல்லலை, இது அமித்ஷா சொன்னது. அவர் பாவம் இது வரைக்கும் குறைந்தபட்ச பொது திட்டம்னு சொல்லலை சகோதரி. நானும் பார்த்த வரைக்கும், நான் தப்புனா நீங்கள் திருத்துங்க. இது சொன்னது அமித்ஷா.
இப்போ அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிருபர்கள் கேட்ட உடனே டக்குன்னு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வருவியா அப்படி சொல்லிட்டாரு. அப்போ தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்படி என்றால் பாஜகவும் அல்லது இதர என்டிஏ கட்சிகளும் பங்கு பெறுகிற எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அதை நோக்கி அதுதான் இலக்கு என்று இவங்க போகிறாங்களா? இந்த சந்தேகம் வந்து எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. பேசின உடனே தெளிவுபடுத்துகிறாரு தம்பித்துரை. வந்து எடப்பாடியாருடைய தெளிவுரையிலையும் அப்படி ஒன்றும் இதாக இல்லை. அவர் இப்படி அதை தான் இப்போல்லாம் சொன்னாங்கல்ல, கூட்டணின்னு அப்புறமேல் அதை நிப்பாட்டி அப்புறமேல் ஆட்சி இப்படி தாயா சொன்னாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கட்டும், அவரை பொறுத்த வரையிலையும் கூட்டணி தான் உருவாயிருக்கு. அந்த கூட்டணியை அனைத்து கட்சிகளும் பங்கு பெறுகிற ஆட்சி என்பது இல்லை என்று அவர் சொன்னதாக வைத்துக்கொள்வோம். அதை விட தம்பித்துரை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் இந்த தம்பித்துறையுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாடு பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கா? நீங்கள் கவனிங்க, அவங்க வந்து அந்த மாதிரி பேசலை. இப்போ கூட கடைசியாக தமிழிசை என்ன பேசினாங்கலாம் நான் சில இடங்களில் பேசியிருக்கேன். இப்போ ரொம்ப யாரும் பேசக்கூடாது என்று பாஜக தலைவரும் சொன்னார், நைனா நாகேந்திரன். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாக்கியத்தையும் சொல்கிறாரு, ரெட்டை இலை மீது தாமரை மலரும் ஒரே கைதட்டு. இப்போ நீங்கள் கூட போட்டிங்க, அந்த கைதட்டு முக்கியம். நல்ல ஒரு உருவகம் இது, நல்ல ஒரு உருவகம். அந்த உருவகத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ அதான் ரெட்டை இலைகள் மீது அல்லது இலை மீது தாமரை மலரும். இலை மீது தாமரை மலரும் நல்லதுக்கு ஐயா, ஒன்றும் மோசம் ரைட். அப்போ இலை மீதுன்னா இப்போ இலைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஏக குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.